மெசொப்பொத்தேமியால ஆரம்பிச்ச சில புத்தாக்கங்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு தொடர்பா இருந்து இன்னைக்கு நாம வாழ இந்த நவீன உலகத்துக்கே ஒரு அடித்தளமா அமைஞ்சதுன்னு நாம இப்ப விரிவாக பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு நவீன டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல வெறும் களிமண்ணையும் உலோகத்தையும் மட்டும் வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எப்படி உருவாக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தேடி போறது தான் நம்மளோட இந்த பயணம். வாங்க அவங்க இதை எப்படி சாத்தியமாக்குனாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சமூகத்தை இயக்குற சாஃப்ட்வேர் மாதிரி இருந்த ஐடியாஸை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் எழுத்தோட சக்தி, எப்படி பேரரசுகள் உருவாச்சு, அவங்களோட போர் முறைகள், நகர வடிவமைப்புன்னு படிப்படியா பார்த்துட்டு கடைசியா இதெல்லாமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நாகரிகத்துக்கான மென்பொருள், அதாவது ஒரு சமூகத்தோட இயக்க அமைப்பு. உருக் மாதிரி உலகின் முதல் நகரங்கள் உருவாகும்போது ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்னா சேர்த்து நிர்வகிக்க ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டது இல்லையா? அந்த அடிப்படை அமைப்புகள் என்னென்னு தான் இப்ப பார்க்க போறோம். சுமேரிய சமூகத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவா 4 அடுக்குகளா பிரிக்கப்பட்டிருந்தது. எல்லாத்துக்கும் மேல அரசர்களும் பூசாரிகளும், அவங்களுக்கு கீழே வியாபாரிகள், கைவினைஞர்கள், எழுத்தர்கள்னு நடுத்தர வர்க்கம், அதுக்கு கீழே விவசாயிகள், தொழிலாளர்கள்னு உழைக்கும் வர்க்கம், கடைசியா போர்ல தோத்து போனவங்கள அடிமைகளா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கா ஹைரார்க்கி தான் அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது. சுமேரியர்களோட இந்த 60ன்மை எண்முறை ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். நம்மள மாதிரி 10, 100ன்னு கணக்கு வைக்காம ஏன் அவங்க 60 அடிப்படையா எடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா 60ங்கிற எண்ணை நிறைய எண்களால மீதி இல்லாம வகுக்க முடியும். 1, 2, 3, 4, 5, 6, 10ன்னு லிஸ்ட் பெருசா போகுது. இதனால வியாபாரம் பண்றதுக்கோ, நிலத்தை அளக்கிறதுக்கோ, வானத்தை பார்த்து கணக்கு போடுறதுக்கோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சுலபமா இருந்துச்சு. சமூக அமைப்பு மட்டும் இருந்தா போதுமா? அந்த அறிவையெல்லாம் பதிவு செய்யணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனோம், ஒரு பெரிய பேரரசியே நிர்வகிக்கணும் இல்லையா? அதுக்கு உதவியதுதான் எழுத்து. வாங்க களிமண் பலகைகளோட சக்தியை பத்தி பார்க்கலாம். இதுதான் அவங்களோட அடுத்த பெரிய பாய்ச்சல். எடுப்பான்னா வெறும் ஒரு ஸ்கூல் கிடையாதுங்க. அது அந்த காலத்து நிர்வாகிகளையும் அறிஞர்களையும் அதிகாரிகளையும் உருவாக்குற ஒரு ஃபேக்டரி மாதிரி. இங்கிருந்து தான் ஒரு பேரரசுக்கு தேவையான மூளைகள் உருவாச்சு. ஒரு எழுத்தர் ஆகிறது அத்தனை சுலபமான விஷயம் இல்ல. முதல்ல அடிப்படை எழுத்துக்களை கத்துக்கிறதுல ஆரம்பிச்சு பெரிய பெரிய காவியங்களை எல்லாம் ஒரு பிழை கூட இல்லாம பார்த்து எழுதுற வரைக்கும் பல வருஷங்கள் கடுமையான பயிற்சி எடுக்க வேண்டியிருந்தது. இந்த வகை பலகையை ஒரு மாணவரோட கான்வோகேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு முழு படைப்பையும் இந்த மாதிரி பல வரிசைகள்ல தப்பே இல்லாம நேர்த்தியா எழுதுறது அவங்களோட பல வருஷ பயிற்சியோட உச்சகட்ட திறமைய காட்டுது. கத்துக்கிற முறை ரொம்ப நேரடியானது. இடது பக்கம் டீச்சர் அழகா எழுதுவாங்க, அதை பார்த்த வலது பக்கம் ஸ்டூடெண்ட் காப்பி பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஈரமான களிமண் தானே, அழிச்சிட்டு திரும்ப எழுதலாம். இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கத்துக்கிற முறை. முக்கியமான புத்தகங்களோட முக்கிய பகுதிகளை மனப்பாடம் செய்ய இந்த மாதிரி நீண்ட பலகைகளை தான் பயன்படுத்தினாங்க. இது ஒரு வகையில அந்த காலத்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி. ஒரு எழுத்தோரோட பயணத்தோட முதல் படி இதுதான். இந்த மாதிரி ஒரு சின்ன வட்ட களிமண்ல டீச்சர் ஒரு வரி எழுதுவாங்க, அதை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப எழுதுவாங்க. இதுதான் அவங்களோட ஓ நா மா சி வா ய. ஓகே, எழுத்து கணக்கு மாதிரியான சாஃப்ட்வேர் ஒரு சமூகத்தை எப்படி ஒழுங்குபடுத்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த அறிவை வச்சு பொருள் அறிவியல்ல ஒரு பெரிய புரட்சியே செஞ்சாங்க. அதுதான் வெண்கலத்தோட கண்டுபிடிப்பு. வாங்க அந்த சமூகத்தை கட்டின ஹார்ட்வேரை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆர்சனிக் தாமிரம் ஒரு நல்ல முன்னேற்றம் தான், ஆனா தகர வெண்கலம் ஒரு புரட்சிகரமான பாய்ச்சல். ஏன்னா அது கம்மியான சூட்ல உருகும், மறுசுழற்சி பண்ணலாம். எல்லாத்தையும் விட முக்கியமா அது ரொம்ப ரொம்ப வலிமையானது. இந்த ஒரு கண்டுபிடிப்பு போரோட மொத்த விதிகளையும் மாத்தி எழுதிச்சு. இந்த டைம்லைன் உலோகம் எப்படி வளர்ந்துச்சுனோ, அது எப்படி பேரரசுகளோட தலையெழுத்தையே மாட்டுச்சுனோ தெளிவா காட்டுது. வெண்கலத்தோட ஆரம்பத்திலிருந்து இரும்போட வருகை வரைக்கும் ஒவ்வொரு புது உலோகமும் அதிகாரத்துக்கான போட்டிய வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்ததா இந்த புது எழுத்தறிவும் புதுசா கண்டுபிடிச்ச உலோக தொழில்நுட்பமும் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பயங்கரமான ராணுவத்தை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். கழுகுகளின் சிற்பத்தோன்னு சொல்லப்படுற இந்த வரலாற்று பொக்கிஷம் அந்த காலத்து போர்க்களத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. இதுல பாருங்க, வீரர்கள் எல்லாம் தோளோடு தோள் உரசி நின்னு பெரிய கேடயங்களை வச்சு ஒரு சுவர் மாதிரி தடுப்பு ஏற்படுத்தி ஈட்டிகளை நீட்டினபடி முன்னேறி போறாங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ராணுவத்தோட முதல் சித்திரப்பதிவு இதுதான்.
அப்போ இது ஏதோ ஒரு சாதாரண தாக்குதல் கும்பல் கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி. ஒரே மாதிரி கவசங்கள், தோளோடு தோள் சேர்ந்து உருவாக்குற ஃபேலங்ஸ்ங்கிற ஒரு பாதுகாப்பு வியூகம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் சுமார் 2000 வருஷம் கழிச்சு கிரேக்கர்களும் ஸ்பார்டன்களும் இதே டெக்னிக்கை பயன்படுத்தி தான் போர்க்களங்கள்ல ஜெயிச்சாங்க. இந்த டேபிள் ராணுவத்தோட வளர்ச்சியை ரொம்ப அழகா காட்டுது. சுமேரியர்களோட நேரடியான ஃபேலங்ஸ் தாக்குதல்ல இருந்து அக்காடியர்களோட கூட்டு வில் மாதிரியான அதிநவீன ஆயுதங்கள், அப்புறம் ஒருங்கிணைந்த தாக்குதல் முறைகள்னு இந்த வளர்ச்சி தான் சார்கோன் பேரரசை உருவாக்க நேரடியா உதவி செஞ்சது. 5400 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அந்த காலத்தோட மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் ஆர்மியோட பலம். இந்த ஒரு நம்பரே போதும் சார்கோனோட பேரரசை உருவாக்குன அந்த மெஷின் எவ்வளோ பெருசு, எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்க. சரி, இவ்வளோ ஒழுங்கான சமூகம், இவ்வளோ சக்தி வாய்ந்த ராணுவம் வச்சிருந்த நாகரிகத்தோட நகரங்கள் எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தை பார்க்க நாம மெசபடேமியாவுக்கு பக்கத்துல அதே காலத்துல உச்சத்துல இருந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு நகரத்தை எட்டி பார்க்கலாம். சிந்து சமவெளி நகரமான மொகஞ்சதாரோவோட டவுன் பிளானிங்க பாருங்க, அப்படியே அசந்து போய்குவீங்க. உயரமான கோட்டை பகுதியில நிர்வாக கட்டிடங்கள், தாழ்வான பகுதியில குடியிருப்புகள், நேர்த்தியான கிரிட் முறையிலான தெருக்கள், அட்வான்ஸ்டு பாதாள சாக்கடை அமைப்புன்னு இது அந்த காலத்தோட என்ஜினியரிங் மற்றும் திட்டமிடல் திறனோட உச்சம். இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மெசபடேமியாவுல செஞ்ச இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்மளோட இன்னைய நவீன உலகத்தோட எப்படி நேரடியா தொடர்புல இருக்குன்னு பார்க்கலாம். நாம டெய்லி பயன்படுத்துற கடிகாரத்துல இருக்கிற 60 நிமிடங்கள் 60 வினாடிகள்ங்கிற கணக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுமேரியர்கள் உருவாக்குன ஒரு கணித முறையோட நேரடியான தொடர்ச்சி. அடுத்த தடவை நீங்க டைம் பார்க்கும்போது சுமேரியர்களை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. கில்காமெஷ் காவியத்துல வர்ற இந்த வரி போர் வீரர்களை போற்றி புகழ்ற ஒரு புது கலாச்சாரத்தோட தொடக்கத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாம கில்காமெஷ் தன்னோட கோடரைக்கு வீரத்தின் வலிமைன்னு பேர் வைக்கிற மாதிரி ஆயுதங்களுக்கு ஒரு பேர் வச்சு அதை பெருமைப்படுத்துற பழக்கமும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, சுமேரியர்கள் எழுத்து, கணிதம், சட்டம்னு அவங்க காலத்தோட சாஃப்ட்வேரை உருவாக்குனாங்க. அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நிலைச்சு நின்னு நம்ம நாகரிகத்துக்கே அடித்தளமா அமைஞ்சது. இப்போ கேள்வி இதுதான், நாம நம்ம கையில இருக்கிற இந்த டெக்னாலஜியை வச்சு நாளைக்கு வரப்போற நாகரிகத்துக்காக என்ன மாதிரியான சாஃப்ட்வேரை உருவாக்குறோம்? நாம இந்த உலகத்துல விட்டுட்டு போற மரபு என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.